வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் நின்ற மகாத்மாவின் வாழ்க்கையிலும் கூட பல விசித்திரமான நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். வெளிநாடு சென்று பாரட்லா பட்டம் பெற்ற மகாத்மா காந்தி அவர்கள் வக்கீலாக பணியாற்ற வேண்டும் என்ற ஆவலோடு லண்டனில் முதலாக ஒரு வழக்கு விஷயமாக நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடுவதற்கு உள்ளே சென்றார். உள்ளே சென்ற பிறகுதான் அவருக்கு உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது. கை கால்களெல்லாம் நடுங்க அவரால் பேசவே முடியவில்லை. பாரட்லா பட்டம் பெற்றவர், வழக்காடுவதற்கு திறமையானவர். முதல் வழக்கிலேயே அவர் வாதாடுவதற்கு அச்சமடைந்தவராக தனக்கு வழக்காடுவதற்கு உரிமையை தந்தவரிடம் சென்று, ஐயா, என்னால் வழக்காட முடியாது என்று சொல்லி தான் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்தார். யார் இந்த மகாத்மா காந்தி அவர்கள்? வெள்ளையனையே இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் அச்சப்படாமல் கோடிக்கணக்கான மக்களை தன் சொற்களால் இழுத்து தைரியம் மூட்டி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தி முதலில் பேசுவதற்கு தயக்கம் காட்டியவராக இருந்தார். இதை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீச்சல் வீரராக மாறுகின்றவர்கள் முதலிலே நீச்சல் வீரராக மாறுவதில்லை. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறுகின்றவர்கள் ஓடிய முதல் நாளே வெற்றியாளனாக மாறுவதில்லை. எனவே வாழ்க்கை பயணத்தில் அனுபவம் மிகவும் நமக்கு தேவை. முதலில் நம்மால் முடியவில்லையே என்று சொல்லி காந்தி பொது வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்தால் ஒரு மகாத்மா நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்காது. எனவே நாம் வாழ்க்கையில் சில நேரத்தில் நமக்கு பயம் வந்தாலும் அந்த பயத்தை வெற்றி கொண்டு வெற்றியாளனாக மாற வேண்டும். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும் என்று எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். இதைத்தான் வெற்றி படிக்கட்டில் நான் சொல்லுகிறேன். காந்திக்கே அப்படி அச்சம் இருந்தால் சாதாரண மனிதனுக்கு எப்படி? எனவே சாதாரண மனிதனாக இருக்கின்ற நாம் சில நேரங்களில் நம்மால் முடியவில்லையே என்ற ஏக்கம் இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு என்னால் முடியும், என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும், என்னால் வெற்றி பெற முடியும் என்று சிந்திக்கின்ற நேரத்தில் வாழ்க்கையில் வெற்றி நமக்கு கிடைக்கும். ஏன் எதற்கு என்று கேட்கின்ற நேரத்திலும் அதற்கு விடை கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம். குளக்கரையிலே நின்று கொண்டு தண்ணீரில் குதிக்காமல் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது. இருசக்கர வாகனத்தில் ஏறி கீழே விழாமல் சைக்கிள் ஓட்ட பழக முடியாது. எனவே ஆரம்பத்தில் இருக்கின்ற சிரமங்களை மாற்றி என்னால் முடியும், வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் என்று எண்ணுகின்ற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதைத்தான் வசந்த் தொலைக்காட்சி உங்களுக்கு காலை 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சியினை தருகிறது. வெற்றி எல்லோரும் பெற வேண்டும், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் வளமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்த வெற்றியினை நீங்கள் பெற வேண்டும். அதற்கு எங்களால் ஆன உதவியை நாங்கள் செய்வோம், அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம், நன்றி.